புதிய பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் 2.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டு உள்ளது. இது பழைய பாலம் 105 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது பாலம் கட்டியிருக்கோம். இது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ ரெடி ஃபார் இனாகிரேஷன் இருக்குது. செக்கிங்லாம் முடிஞ்சு போச்சு. கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி ஆத்தரைசேஷன் வந்தாச்சு. 26/11 அன்னைக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டாரு. நம்ம வந்து 75 கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுத்துருக்காரு. லிஃப்ட் ஸ்பேனில் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வரலான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன ரெசிடல் ஒர்க்ஸ்லாம் இப்போ நடந்து அதுவும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரெடியாக இருக்கு. ஃபர்தர் உங்க ஏதாச்சும் சொன்னா அங்கே வந்து அட்டன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இனாகிரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார், அவர் சில சந்தேகங்கள் எழுப்பினாரு. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு தான் ரயில்வே டிஆர்எம் இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்னென்ன சந்தேகம் எழுப்பினாரு, என்னென்ன கிளாரிஃபை பண்ணிருக்கோம் சார்? அவங்க ஜென்ரலா டிசைன் இஷ்யூஸ்லாம் அதெல்லாம் நம்ம ஆர்டிஎஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி அவங்க டீம் வந்திருக்காங்க. அவங்க டீம் வச்சு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்லாம் வரணும், வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்ல இன்ஸ்பெக்ட் முடிஞ்சு. ஆமா, சைட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாலத்தோட தரம் வந்து உறுதியா இருக்கு அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. அதுதான் அவங்க வந்து டிசைன் இஷ்யூஸ்லாம் அதுதான் செக் பண்ணி அதுதான் அந்த 5 பேர் டீம் வந்தாங்க. அவங்க எல்லாம் வச்சு எழுந்தது சார் அந்த சந்தேகம். அது வந்து ஃபாரின் கோட்ஸ்ல டிசைன் பண்ணதுனால. ஏன்னா அது வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஃபாரின்ல டிசைன் பண்ண கன்சல்டன்ட். ஸோ அவங்க யூரோ கோடு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மேட்ச் பண்ணி இந்தியன் ரயில்வே அந்த கோடுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க. எல்லாமே டேலி ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை. அதுக்கு தான் ஆர்டிஎஸ் முந்தா நாள் கூட வந்தாரு. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்தாரு. அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அபிஷியல்ஸ் ரயில்வே எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதெல்லாம் அது நார்மல் கோர்ஸ் தான் எல்லாமே. அது ஜென்ரலா டிசைன் டவுட்ஸ் வரும், அவங்க கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கு ஆர்டிஎஸ் வந்து பண்ணிருக்காங்க எல்லாம். சார், ஏற்கனவே வந்து 100 வருஷத்துக்கு மேல அந்த பாலம் ஆமா அந்த அளவுக்கான தரம் மற்றும் வந்து மீது எல்லாத்துலயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம நம்ம பண்ணிருக்கோமா? கண்டிப்பா 100% பண்ணிருக்கோம். 100 வருஷம் கேச்சும் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ பார்த்து நம்ம சொல்றோம். இப்போ 100 வருஷம் கேச்சு இதை சொல்ல முடியும் எப்படி இருக்கு. இப்ப நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கே 100 வருஷம் நம்ம யாரும் அது போல தான் அது மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் அந்த தரத்துக்கு அதோட குவாலிட்டியா தான் பண்ணிருக்கு. ஒர்க்ல எந்த விதமான இதுவும் இல்ல. ரொம்ப வைப்ரேஷன் ஆச்சு ட்ரெயின் போகும்போது அப்படிங்கிற மாதிரி படிச்சோனாங்க. வைப்ரேஷன் ஸ்டீல் பிரிட்ஜ்னால வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக் இருக்கும். ஜெனரலா சேஃப்டி ஆபீசர் கேள்வி எழுப்பின மாதிரி இல்ல அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஸ்பீட் ட்ரெயின்ல 100ல ஒரு பீக்கு கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்ட்டா போச்சு. சார், இப்போ அந்த தூக்கு பாலமா இருக்கு. இது இப்படி கம்ப்ளீட்டா மேல தூக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இதுக்கு அது என்ன அடிப்படையில இது மேல ஏன் பண்ணோம்னாக்கா அது வந்து அது ஹைட் வந்து ரொம்ப கம்மி. பெரிய கப்பல்லாம் போக முடியாது. அது வந்து தூக்குனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டிகிரியும் ஃபுல்லா கிடைக்கல. 90 பாதியில தான் தூக்கி எல்லாம் பழசாகி போச்சு. புதுசு இந்த வெர்டிகலா 17 மீட்டர் மேல போட ரோட் பாட்டமா மேட்ச் ஆயிடும். பாட்டம்ல ரோட் கார்டர் பாட்டத்துக்கு இது மேட்ச் ஆயிடும். சோ அந்த ஹைட்டுக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரி ஷிப்ஸ் அது மாதிரி ஹெவி வெசல்ஸ் எல்லாம் போலாம். அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. இதனால இப்போ ஹெவி வெசல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. ஆமா, அவங்க தமிழ்நாடு மேரிடைம் போர்டு வந்து இப்போ ட்ரெட்ஜிங் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ தே வாண்ட் டு டு ட்ரெட்ஜ் பண்ணிட்டு ஹெவி வெசல்ஸ் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கு பாலம் எவ்வளவு நிமிஷத்துல தூக்கி அது வந்து மேக்ஸிமம் 3 நிமிஷத்துல மேல போயிடும், 3 நிமிஷத்துல கீழே இறங்கிடும். பழைய பாலம் எப்படி இருக்கும் அதை கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் தூக்குறதுக்கு டைம் ஆகும்? பழைய பாலம் 16 பேர் கையில சுத்துவான். மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். இது 3 நிமிஷத்துல மேல எல்லாம் மோட்டரைஸ்டு கியர் சிஸ்டம். 3 நிமிஷத்துல மேல போயிட்டு அங்க வெயிட் பண்ண அப்புறம் கப்பல் பண்ண சிக்னல் வந்து கீழே இறங்கிடும். இந்த புயல் மழை காலங்கள்ல காத்து அதிகமா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி நேரத்துல அந்த பழைய பாலத்தை ட்ரெயின் நிப்பாட்டிடுவாங்க. அதிகமான காத்து. இப்பயும் அதே தான். விண்டுக்கு டிசைன் அப்படிதான். 58 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் மேல போச்சுனால ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் டேஞ்சர் ஆயிடும். எந்த ட்ரெயின் அலோவ் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் அப்படி இன்பில்ட் சிக்னல்ஸ்லாம் இன்டர் கனெக்டட். காத்து 55 கிலோமீட்டர் மேல போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் வந்து டேஞ்சர்ல வந்துடும். சார், இப்போ இது உறுதித்தன்மைக்காக என்னென்ன மாதிரியான கட்டுமானங்கள் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் சார்? ஏன்னா இது இந்திய அளவுல முதல் முறையா இதுல வந்து எல்லாமே டீப் பைல் ஃபவுண்டேஷன்ஸ் 1.5 டயல் பைல் டிரைவ் பண்ணிருக்கோம். மொத்தம் டோட்டலா 333 பைல் டிரைவ் ஆயிருக்கு. அதுல வந்து பியருக்குலாம் 100 பியர் இருக்கு. அதுல வந்து அந்த அப்ரோச் ஸ்பேன்ஸ்க்கெல்லாம் 3 பியர் 1.5 டயல் பைல். லிப்ட் ஸ்பேன்ல வந்து 30 பைல். ஒரு பக்கம் 15 ஒரு பக்கம் 15 பெரிய பேஸ் வேணுனால அது வந்து எல்லாமே 38-40 மீட்டர் வரைக்கும் 38 மீட்டர் வரைக்கும் டெப்த் போயிருக்கு கீழே பூமி இது கடல் மட்டத்துல இருந்து. பிளஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ கரோஷனே வரக்கூடாதுன்னு. ஸ்பீட் டெஸ்ட்க்கு அப்புறம் வந்து ஸ்பீட கம்மி பண்ண சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கிடையாது. சார், இப்போ பிரிட்ஜ் வந்து டிசைன் ஃபார் 80 kmph அல்ல 75 kmph ஆல்டரேஷன் பண்ணிட்டாரு அவரு. அது ஜென்ரல். அதுக்கப்புறம் சிபிக்கு பவர் கொடுத்துட்டாரு. நீங்க எப்பனா ரேஸ் பண்ணிக்கலாம் அந்த 80க்கு. சோ மேக்ஸிமம் ஸ்பீட் இந்த பிரிட்ஜ் வந்து 80 தான். ஏன்னா இந்த கருவுனால இந்த கரு வந்து 2.65 டிகிரி கருவு. இது இந்த கருவு நெகோஷியேட் பண்ணதுக்கு அதுதான் மேக்ஸிமம் ஸ்பீட் பர்மிட் ரயில்வேஸ். அதுக்காக 80 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்பீட். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம்? பயங்கரமான சேலஞ்சஸ் ஃபாலோ பண்ணி. ஏன்னா மெயினா வந்து இந்த கோரல் ராக்ஸ் ஒன்று வந்தது. அது இல்லாம இங்க வந்து எங்களுக்கு டெப்தே கிடையாது. எங்களுக்கு எந்த மெத்தட்ல பைல் பண்ண முடியல. எது வந்தாலும் இடிச்சு உட்காந்துடுது.
ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வேரியஸ் மெத்தட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ஜ் மெத்தட்ல பண்ணோம். அப்புறம் 7 ஸ்பேனுக்கு மண் கல்லெல்லாம் போட்டு நிரப்பிட்டு, ஏன்னா அங்கே டெப்த் ரொம்ப ரொம்ப கம்மி, அது 30 சென்டிமீட்டர் தான். ஸோ அங்கே பண்ணி 7 ஸ்பேன் வந்து அப்படி பண்ணிட்டோம். மண்ணை கொட்டி பைல் ரிக் எடுத்து வந்து நார்மல் பைலிங் மெத்தட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் எங்கெங்க வாட்டர் டெப்த் ஜாஸ்தி இருந்துச்சோ அங்கெல்லாம் பார்ஜ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சில இதில் எங்களை அது கூட யூஸ் பண்ணி போய் தரை தட்டி உட்காந்து லோ டைடு வந்தாக்க எல்லாம் பாறை தெரிந்து அங்கே போய் உட்காந்துருது. எங்களுக்கு ஃப்ளோட் ஆனால் தான் பார்ஜ் வரும், அதில் தான் பைல் ரிகலாக இருக்க வந்து பைல் பண்ணும். அதுக்கப்புறம் கேண்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணோம். கேண்ட்ரி வந்து எல்லாமே மேலே போயிடும், கீழே சப்போர்ட் பண்ணி. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆச்சு, எங்களுக்கு நல்லா முடிக்க முடிஞ்ச ஒர்க்கை. இப்ப பாலம் வந்து முழு அளவுல தயார் நிலையில இருக்கு. 100% ரெடியா இருக்கு சார். அதுல என்ன மாதிரியான இரும்பு எல்லாம் பயன்படுத்து? இதுல வந்து பையில பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ராக்சிமேட்டா 5800 டன் யூஸ் ஆயிருக்கு. 5800 டன் மெட்ரிக் டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் யூஸ் ஆயிருக்கு இந்த பிரிட்ஜுக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த அப்ரோச் ஸ்பேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த பாலம்லாம் இதெல்லாம் E250 கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்கோம். E250 ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். லிப்ட் ஸ்பேன் தூக்கு பாலம் பொறுத்த வரைக்கும் E350 கிரேட் ஹையர் கிரேட். ஸோ அதெல்லாம் கரோஷன்லாம் ஆகாது, அது மாதிரி இது பண்ணுங்க. அப்புறம் ஸ்பெஷல் பெயிண்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் பெயிண்டிங்னா ஜிங்க் மெட்டலைசிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் ஆகுனா பிளாஸ்ட் பண்ணிட்டு ஸ்டீல் கிரிட் பிளாஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஜிங்க் மெட்டலைசிங் 200 மைக்ரான் திக்னஸ்க்கு ஜிங்க் மெட்டலைசிங். ஏன்னா ஜிங்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி யாருமே கரோஷன் ஆகக்கூடாது இரும்பு. அதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 3 விதமான பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பலிக்ஸ் பிரைமர், அந்த எபாக்சி பிரைமர் அந்த கிரிட் அந்த ஜிங்க் மெட்டலைசிங் மேல அடிப்போம் கேடர் மேல. அது காஞ்ச உடனே பாலிசிலோசைன் பெயிண்ட், அந்த வெரி காஸ்ட்லி பெயிண்ட், அது கூட இம்போர்ட்டட் பெயிண்ட், அது நாட் இன் இந்தியா. அது மாதிரி பண்ணிருக்கு. அந்த பெயிண்ட் 2 கோட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ திக்னஸ் ஆஃப் பெயிண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் மெட்டலைசிங் 350 மைக்ரான்ஸ் வரும். ஸோ அது வந்து ரோபஸ்டிக் ப்ரொடெக்ஷன் டு பிரிவென்ட் கரோஷன். அதுதான் அது அவங்க தான் ரயில்வே ஹஸ் டிசைட் சார். ரயில்வே ஹஸ் டிசைட். they are waiting for, they have to give date and call VIPs for inauguration. ஜனவரி 10க்குள்ள அப்படி. ஆமா, அது சொல்லிட்டு நாங்களும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்தாக்க ரெடி பண்றோம். நம்ம சைடு வரைக்கும் எல்லாமே ஓகே, ரெடியா இருக்கு. 3 கான்ட்ராக்ட் வச்சு பண்ணிருக்கோம். சோ 3 கான்ட்ராக்ட் 3 இல்ல 2 கான்ட்ராக்ட் தான். 2 கான்ட்ராக்ட். 2 கான்ட்ராக்ட் எப்படி கம்பைன் பண்ணோம்? அது வந்து நாங்க பிரிச்சிட்டோம். ஒன்னு வந்து இந்த பாலம் தூக்கி இந்த பக்கம் பையில எல்லாம் ரஞ்சித் பில்கான் லிமிடெட் கொடுத்துட்டோம். A1 to P76 சப்ஸ்ட்ரக்சர் வந்து ITD சிமெண்டேஷன் மும்பை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். சோ 2 பேர் அது தனித்தனி இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிஸ், எதுவுமே கிளாஷே இருக்காதுங்க. அது மாதிரி பண்ணிருக்கோம். இதுல பராமரிப்பு பணி என்ன மாதிரி பண்ண போறோம் சார்? இதுல எப்படி மெயின்டெனன்ஸ்? இது ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தான். பெயிண்டிங் அந்த ரெயில்ஸ்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க, ரெகுலரா கிரீஸ் பண்ணுவாங்க பேண்ட்ரால் கிளிப்ஸ்க்கு. எங்க பெயிண்ட் வந்து ஒன்னும் ஆகாது ஜெனரலா. ஏதாவது ஆனா பேட்ச் பெயிண்டிங், அது பாலிசிலோசன் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். வேற ஏதாவது வாஷ் பண்ணிட்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு கிளீனா பேட்ச் பெயிண்ட் பண்ணலாம். எத்தனை வருஷம் கேரண்டி சார்? இது வந்து எங்களுக்கு வந்து 35 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம். பெயிண்டே சிஸ்டம் பெயிண்டிங் 35 இயர்ஸ் கன்சல்டன்ட் ஸ்பெயின் கன்சல்ட் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு. இந்த பாலத்தை எத்தனை ஆபீசர் பராமரிப்பாங்க? பழைய பாலத்துக்கு அந்த அதிக ஒரு தேவையில்லை. இப்ப இந்த புது பாலத்துக்கு எத்தனை? இது வந்து மெயினா வந்து ஆபரேஷன் வந்து நம்ம ரயில்வேல ஆபரேட் பண்ணுவாங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் ஸ்டாப் தான் இருப்பாங்க. 2 பேர் 3 பேர் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. மீது மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் ரெகுலரா அவங்க பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளீன் பண்றது, அது பண்றது, செக் பண்றது, டைட் பண்றது, போல்ட், அதெல்லாம் அவங்க ரெகுலர் ரயில் எந்த ட்ரெயின் அதுலயும் பண்ணணும், இதுலயும் பண்ணி ஆகணும். அதுக்கு கேங்மேன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ட்ராக்குக்கு நடந்துட்டு இருக்கும். ஸ்பெஷலா தூக்கி இறக்கிறதுக்கு வந்து 3 ஆபரேட்டர் 2 ஆபரேட்டர் தான் மெயினா இருப்பாங்க. அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஆட்டோமைஸ்டு, ஹியூமன் ஹெரரே இருக்காது. அதுல எதுவாவது நம்ம தப்பான ஆபரேட் ஆக சிக்னல் வராது உங்களுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. அது மாதிரி சேஃப்டி எல்லாம் எடுத்திருக்கு. இது வந்து 540 crores அப்ராக்சிமேட் ஆயிருக்கு. சார், இப்போ இந்த பழைய பாலத்தை என்ன பண்ண போறோம்? அது வந்து எங்களுக்கு வந்து பழைய பாலத்தை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க எடுக்க சொல்லி. அது நாங்க ரெடி பண்றோம். அவங்க அப்ப ஃபைனல் அப்ரூவல் வந்து நாங்க எடுப்போம். இது மீதெல்லாம் ரயில்வே எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்களா? ஒன்லி இந்த பழைய அந்த பாலம் தான் எங்களை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது நாங்க வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஃபுல்லா அஃபிஷியலா இன்னும் சொல்ல. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணோம். அது எப்படி எடுக்கணும், அது பார்ஜ் வச்சு கட் பண்ணி. ஏன்னா அது யூஸ் கிடையாது, தொட்டாலே உழுந்துடுற மாதிரி இருக்கு. துரு ஒண்ணுமே இல்ல அதுல. அதான் அந்த ஸ்பானுக்கு கீழ வந்து ட்ரிட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அவங்க ட்ரிட்ஜ் பண்ணும்போது இந்த பாலத்துக்கு ஏதாவது பாதிப்பு? அது நாங்க தான் 40 மீட்டர் கீழே போயிருக்கோமே. அதனால அவங்க மேக்ஸிமம் 5 மீட்டர் 7 மீட்டர் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல ட்ரெட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த அதெல்லாம் ஒண்ணு எடுத்து நம்ம தூரமாவே இருக்கும். அவங்களோட வந்து 30 40 50 மீட்டர் தான் அவங்க அகலம் தேவை. நாங்க 75 மீட்டர் போயிருக்கோம். சோ நாங்க 2 பக்கம் ஜாஸ்தி போயிட்டோம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ட்ரெட்ஜ் பண்ணாலும் எங்களுக்கு. ஆனா அந்த டெப்த் போக மாட்டாங்க. அவங்க மேக்ஸிமம் 8 மீட்டர் 5 மீட்டர் தான் போவாங்க. நாங்க 38 மீட்டர் பிலோ சீல் போயிருக்கோம். பைல் எல்லாம் எல்லா பையிலும் 38 மீட்டர் ஆவரேஜா போயிருக்கு. ரொம்ப நாளா வந்து ராமேஸ்வரம் ஊர் மக்களுக்கு ஒரு ரயில் கனெக்டிவிட்டி இல்லாம இருந்தது. ஆமா, இப்ப இது வந்துரும். எவ்வளவு நல்ல வரும்? அதான் நாங்க வெயிட் பண்றோம். நாங்க ரெடியா இருக்கோம். வெயிட்டிங் ஃபார் இனாகிரேஷன். they have to give date. ரயில்வே எல்லாம் வர ஆரம்பிச்சலாம் சீக்கிரம். கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் ஒன்ஸ் டைரக்ட்லி அவங்க ராமேஸ்வரம் இறங்கிக்கலாம்.
தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ வாழ்த்துக்கள் சார் உங்க நேம் டெஸ்டினேஷன் நீங்களும் ஒரு வாட்டி சொல்லிருங்க என் பேர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ரயில் விகாஸ் லிமிடெட், சென்னை. தேங்க்யூ சார்